ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV's குக்கிங். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்டைல் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். செம்ம சாஃப்டா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா வரும். நம்ம சொல்ற ப்ரொசீஜரை அப்படியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். செட்டிநாடு ஸ்டைலில் செய்யணும்னா கண்டிப்பாக கடலைப்பருப்பு தான் எடுக்கணும். இது கடலைப்பருப்பு மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றி 5-6 விசில் விட்டு நான் இறக்கியிருக்கேன். பாருங்கள், பருப்பு நல்லா பூத்துருக்கு. இதுக்கப்புறமா நம்ம தண்ணியை இருத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூரணத்துக்கு 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் போட்டிங்கன்னா கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நான் 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். டம்ளர் பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளருக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நான் துருவி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு தேங்காயை. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுட்டு கூடவே வெல்லத்தையும் போட்டுக்கலாம். அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் இஞ்சி சுருள நல்லா கிண்டி விடுங்க. கிண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சட்டியில் அடி பிடிக்காமல் இந்த லெவலுக்கு கிண்டி விட்டுருக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்களேன், சட்டியில் எந்த வித அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்துருச்சு. இந்த லெவலுக்கு செய்யணும். நீங்கள் கரண்டி அடிக்கடி வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு செம்ம டேஸ்டியான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 1.5 கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கொழுக்கட்டைக்கு. நீங்கள் கொழுக்கட்டை மாவாக வாங்கியிருந்தீங்கனாலும் அதை எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக வெதுன்னு இருக்கிற சுடுதண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சொட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மாவு போடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கை சுடுன்றதுனால ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். இப்போ கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறமா பூர்ண கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கோம். அச்சில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருந்தா மாவை ஃபில் பண்ணுங்கள். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம வச்சுருந்த பூர்ண ஸ்டஃப்பை இதில் வச்சிடலாம். உருண்டையாக உருட்டி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து விட்டுறலாம் அச்சுலேருந்து ஒரு பிளேட்டில் வச்சு. இப்போ நமக்கு பூர்ணம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இதெல்லாம் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. செம்ம சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் பிசைஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே எக்ஸ்ட்ரா இருக்கும். இது விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக சாட்டர்டே சண்டே கூட கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூர்ண கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் டான்டான உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதுலேருந்து கம்ப்ளீட்டாக பூஜை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலைன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.